ஓம் சாந்தி. இன்றைக்கி கிளாஸினுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் நினச்சேன் உங்கள்கிட்ட என்ன தான் சொல்கிறது, ஷேர் பண்ணுறது. பெரிய பெரிய தாதிகள், பெரிய பெரிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருப்பாங்க ஏற்கனவே குமாஸ்பட்டியில். சுயம் தாதிஜி, பிரகாஷ்மணி தாதிஜி உங்களுக்கு 1.5-2 மணி நேரம் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அதனால் நான் என்ன நினைக்கிறேன், என்னெல்லாம் சொல்லணுமோ தேவையான விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமோ அந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த அட்டென்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம், சில விஷயம் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பார்க்கும்போது அது பெரிய விஷயமா தெரியாது, சின்ன விஷயமா. ஆனால் அதன் பக்கம் சில நேரம் மனிதர்களுடைய கவனம் இல்லாமல் போயிடுது. அப்போ நான் யோசிக்கும் போது எனக்கு தோணுச்சு, அந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தோணும் இது ஆர்டினரியான விஷயம் அப்படின்னு, ரொம்ப சிம்பிளான விஷயமா தெரியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதன் மீது நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். நான் யோசித்தேன், அந்த விஷயத்தின் மேலே உங்களை அட்டென்ஷன் நான் கொடுக்க வைக்கிறேன், அட்டென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிருக்கேன். சரி, அது என்ன விஷயம் நான் இன்றைக்கி கிளாஸ் பண்ண போகிறேனே, அதுக்கான டாபிக் என்ன? அதாவது பரிவர்த்தனையின் கலை, மாற்றத்திற்கான கலை. 16 கலைகளுடைய விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ஆனால் 16 கலைகள் எப்போ வரும், எப்போ இப்போ மாற்றம் செய்யும் கலை வருமோ அப்போ தான் 16 கலை நமக்குள்ளே வரும். 16 கலைகளுக்கும் ஆதாரம் இந்த பரிவர்த்தனை கலை தான். நம்ம சில நேரம் பாபா நிறைய தடவை சொல்கிறாரு, நம்ம பாப் சமான் ஸ்திதியை அடையணும் அப்படின்னு. இப்போ நம்மளுடைய ஸ்திதி என்ன இருக்குது, அப்புறம் பாப் சமான் ஸ்திதி என்ன இருக்கோ அதுக்கும் ரெண்டுக்குமான கேப் எப்படி ஃபில்லப் ஆகும்? நிறைய பேர் நிறைய டார்கெட் வைக்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, ஆனாலும் முடியலை. ஏன் அப்படின்னா அந்த பரிவர்த்தனையினுடைய கலை இல்லை. அதாவது மாற்றம் செய்யும் கலை நமக்குள்ளே அந்த பரிவர்த்தனை சக்தி வந்துருச்சு அப்படின்னா, பரிவர்த்தனை பண்ணக்கூடிய கலை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம பாப் சமான் ஆயிடுவோம். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் மனிதன்லேருந்து தேவதை ஆகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அசுரன்லேருந்து தேவதை ஆகிறதுன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த நிகழ்கால உலகம் இப்போ அசுர லட்சணங்கள் தான் அதிகமாக இருக்குது. மனிதன்லேருந்து தேவதை ஆகணும்னு சொன்னாலும் சரி, அசுரன்லேருந்து தேவதை ஆகணும்னு சொன்னாலும் சரி, இது என்ன, அதில் என்ன இருக்குது? மாற்றம் தானே, பரிவர்த்தனை. இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் ஆஃப் த சேஞ்ச். அசுரனாக இருக்கிறவன் தேவதையாக மாறணும், அப்போ அது சேஞ்சு தானே, அது பரிவர்த்தனை தானே, அது மாற்றம் தானே. இந்த மாற்றம் நமக்குள்ளே வரலை அப்படின்னா அப்போ எப்படி மனிதன்லேருந்து அசுரன்லேருந்து தேவதை ஆக முடியும்? இப்போ நம்மளுடைய லட்சியம் எப்படி அங்கே முழுமையடையும்? புருஷார்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு பாபா, நம்மளும் சொல்கிறோம். புருஷார்த்தம்னா என்ன அர்த்தம்? அது கூட மாற்றம் தான் புருஷார்த்தம். மாற்றம் அப்படிங்கிறதுனுடைய பேர் தான் புருஷார்த்தம். பாபா சொல்கிறாங்க புருஷார்த்தத்தை அதிகப்படுத்துங்க. அதன் அர்த்தம் என்ன? மாற்றத்தை அதிகப்படுத்துங்க, பரிவர்த்தனையை அதிகப்படுத்துங்க அப்படின்னு, ஸ்பீட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம புரிஞ்சுக்கணும் புருஷார்த்தத்தினோட அர்த்தம் என்ன. புருஷார்த்தம் அப்படின்னா மாற்றத்தை வேகமாக கொண்டு வாங்க, ஸ்பீட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் பரிவர்த்தனைங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயம், இம்பார்ட்டண்ட்டான மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இந்த பரிவர்த்தனை, மாற்றம், சேஞ்ச். பாபா அடிக்கடி சொல்கிறாரு, பறக்கும் கலை மற்றும் நடக்கும் கூட கலை இல்லை இறங்கும் கலை இருக்கக்கூடாது, எப்போவுமே பறக்கும் கலை தான் இருக்கணும் அப்படிங்கிறார். முதல்ல நம்ம என்ன போயிட்டோம், இறங்கும் கலைக்கு போயிட்டோம், அப்புறம் நடக்கும் கலைக்கு போனோம், அப்புறம் ஓடும் கலை. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, பறக்கும் கலை கொண்டு வரணும் அப்படின்னு. இப்போ பறக்கும் கலைக்கு போனோம், இறங்கும் கலை இல்லை, பறக்கும் கலை. புரிஞ்சுதா? சரி, பறக்கும் கலையில் நம்ம எப்படி போவோம்? நமக்குள்ள எப்போ பரிவர்த்தனையினுடைய கலை இருக்குமோ, மாற்றத்தின் கலை நமக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த பறக்கும் கலை ஏற்படும். இப்போ மெயினான விஷயம் நமக்குள்ள என்ன விஷயம், நமக்குள்ள பரிவர்த்தனையினுடைய கலை இருக்கணும். இப்போ நம்ம பல தடவை நம்ம பார்த்துருப்போம், வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நிறைய விஷயத்தில் தடை போடுவாங்க, நிறைய பிரச்சனைகள் வருது. பப்ளிக்கில் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம், ஆனாலும் அதில் எவ்வளோ வரணுமோ அவ்வளோ வெற்றி வரமாட்டேங்குது. பாபாவை பிரத்யட்சப்படுத்துறதுக்கு நம்ம விரும்புகிறோம், ஆனால் பாபாவனுடைய பிரத்யட்சத்தா அங்கே ஏற்பட மாட்டேங்குது. ஏன்னா பரிவர்த்தனை இல்லை, மாற்றம் இல்லை. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பரிவர்த்தனை மாற்றங்கிறது தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா, மக்களுக்கு தெரியணும் நம்ம ரொம்ப மாறிட்டோம், முழுசாக மாறிட்டோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியும் போது தான் அந்த பிரத்யட்சம் ஏற்படும். முதல்ல நம்மளுடைய வாழ்க்கை என்னவா இருந்தது, இப்போ என்னவா ஆயிடுச்சு. அப்படி மாற்றம் இருந்தால் தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மேலேயும் பிரபாவம் ஏற்படும். பரிவர்த்தனை அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம். அவங்க பார்த்து சொல்லுவாங்க, முதல்ல என் பையன்கிட்ட இந்த மாதிரியான பழக்கம்லாம் இருந்தது, இப்போ மாறிட்டான்,
அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க, நம்ம சொல்ல வேண்டாம். முதல்ல வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டான், இல்லை கோவப்படுவான், இல்லை மனித இப்படி வேண்டாத விஷயம் எல்லாம் பேசுவான். இப்போ எவ்வளோ சேஞ்சஸ் வந்துருச்சு அவன் குழந்தைகிட்ட அப்படின்னு அவங்க சொல்லணும். அதனால் எவ்வளோக்கு நமக்குள்ள மாற்றம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பாபாவும் அங்கே வெளிப்படுவார் நம்ம மூலமாக. பாபா வந்து அடிக்கடி சொல்கிறாருல, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்க மாட்டீங்களா, செய்ய மாட்டீங்களா? எதை கேட்கணும்? மாற்றம், நமக்குள்ள மாற்றம் கொண்டு வரணும், அதுதான் முக்கியம். பாபா என்ன சொல்கிறார்? குழந்தைங்களே மாறிடுங்க. இந்த சங்கமயுகங்கிறது என்ன? நம்ம முழு சிருஷ்டியினுடைய எதை சொல்கிறோம்? முதல்ல சத்தியம் இருந்தது, திரேதாயுகம் வந்தது, துவாபரயுகம் வந்தது, கலியுகம், இப்போ மறுபடியும் சத்தியுகம் வரப்போகுது, மாற்றத்துக்கான நேரம். இதெல்லாம் சொல்கிறதுக்கான பாபார்த்தம் என்ன? எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம்? அதாவது என்ன புரிய வைக்க முயற்சி பண்ணுறோம்? இது மாற்றத்திற்கான நேரம் அப்படின்னு புரிய வைக்கும்ல. கலியுகம் போயிட்டு இருக்கு, சத்தியுகம் வரப்போகுது. இப்போ நம்மளே மாற்றிக்கணும். நம்ம கலியுகவாசியிலிருந்து சத்தியுகவாசி ஆகணும். இந்த முழு ஞானத்தை நம்ம எதுக்காக வாங்கி எடுத்துக்கிட்டோம்? இப்போ 5000 வருஷம் சக்கரம் முடிய போகுது. உலகத்தில் மனிதர்களுக்கு நம்ம கல்பத்தினுடைய ஆயுள் 5000 வருஷம்தான், இல்லை கோடி வருஷமோ 40,000 வருஷமோ லட்சக்கணக்கான வருஷமோ கிடையாது அப்படின்னு எதுக்காக புரிய வைக்கிறோம்? இதனுடைய பாவார்த்தம் என்ன? கலியுகம் போயிட்டு இருக்குது, சத்தியுகம் வரப்போகுது, இப்போ உங்களை நீங்களே மாற்றிக்கோங்க அப்படின்னு தானே சொல்ல வரோம். உங்களை நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சத்தியுகத்திற்கு அனுகூலமாக உங்களுடைய சுபாவத்தை கொண்டு வாங்க, கலியுகத்தினுடைய சுபாவத்தை விட்டுருங்க. ஏன்னா காலம் மாறிக்கொண்டிருக்கின்றது, அதுதானே புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம். அதாவது நம்மளுடைய ஞானத்தினுடைய முக்கியமான மெயினான விஷயமே இதுதான். அதாவது நம்ம மாறணும், அதுதான். ஏன்னா காலம் மாறிட்டு இருக்கு, நம்மளும் மாற்றிக்கணும், பரிவர்த்தனை பண்ணிக்கணும். நிறைய தடவை பாபா கிட்ட வந்து கேட்குறாங்க, பாபா இப்போ சத்தியுகம் வரும். அப்போ பாபா என்ன சொல்கிறாரு? குழந்தைங்களே, இப்போ நீங்கள் மாற்றத்திற்கான உங்களுடைய ப்ராசஸ் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு? நீங்கள் மாறிட்டீங்களா ஃபுல்லாக? பாபா கேட்குறாரு. பாபா வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அடிக்கடி. மெயினாக இப்போ ஒரு நாடகம் நடக்க போகுது, ஸ்டேஜ் ட்ராமா. அப்போ ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிட்டாங்க, எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்கன்னா ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிடுவாங்க, அப்படி தானே? அப்போ நாடகம் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணியாச்சு, யாரோ ஒருத்தர் வந்து வேஷ்டி கட்டிகிட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து சட்டை போட்டுட்ருக்காரு, ஒருத்தர் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பவுடர் போட்டுட்ருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்து ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிட்டா என்ன ஆகும்? எல்லோரும் சிரிப்பாங்கல்ல, அவங்க ஓடி போயிடுவாங்க, ஆள் கொடுங்க சாமி அப்படின்ட்டு. அதனால பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குறீங்களே பாபா விநாசம் எப்போ வரும், விநாசம் எப்போ வரும் அப்படின்ட்டு. பாபா நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் எப்போ மாறுவீங்க? நான் வந்து இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் ரெடியா? நான் ஓப்பன் பண்ணவா? பாபா நம்மகிட்ட கேட்குறாரு. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஆதாரமூர்த்தி, உதாரணமூர்த்தி. முழு உலகத்தினுடைய மாற்றம் உங்களால் நின்றுட்டுருக்கு. நீங்கள் தான் ஆதாரமூர்த்தி, உதாரணமூர்த்தி. நீங்கள் மாறல அப்படின்னா உலகம் எப்படி மாறும்? நான் மாறினாதான் உலகம் மாறும். இந்த அளவுக்கு பாபா நம்மளுடைய பொறுப்பை நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. குழந்தைங்களாய் உங்களுக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் மாறினாதான் உலகம் மாறும். நீங்கள் மாறாதனால தான் உலகம் இன்னும் நின்றுட்டு இருக்குது. இன்னும் சத்தியம் வரல. சத்தியம் ஏன் இவ்வளோ லேட் ஆகிட்டு இருக்கு? உங்களால் தான் லேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 4 பேர் ரெடி, 5 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போகணும். 4 பேர் ரெடியாகி வண்டியில் வந்துட்டாங்க, ஒருத்தர் ரெடி ஆகலை, லேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ 4 பேருக்கும் என்ன தோணும்? நம்மளும் லேட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் தோணும். ஒரு ஆள்னால 4 பேர் லேட்டு, அப்போ மொத்தத்தில் லேட்டு தானே. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, உங்களால் தான் இன்னும் உலக மாற்ற காரியம் நின்றுட்டு இருக்குது, ஸ்டாப் ஆகிருக்குது. ஏன்னா நீங்கள் தான் ஆதாரமூர்த்தி, உதாரணமூர்த்தி. அதனால் இவ்வளோ முக்கியம் இந்த பரிவர்த்தனைங்கிற விஷயம். மாற்றங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நரன்லேருந்து நாராயணன் ஆகணும், நாரிலேருந்து லட்சுமி ஆகணும், பறக்கும் கலைக்கு போகணும், என்னெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதனுடைய சென்ட்ரல் பாயிண்ட் என்ன? அதை சுற்றி தான் ஃபுல்லு எல்லா காரியமும் நடக்குது. அது என்னது? அதுதான் பரிவர்த்தனையின் கலை, மாற்றத்தின் கலை. நீங்கள் பரிவர்த்தனை ஆகலை, மாற்றிக்கலை அப்படின்னா இந்த ப்ராசஸில் எதுவுமே நடக்காது. நம்மளுடைய எந்த ஒரு ஆசையும் சரி, எந்த ஒரு லட்சியமும் சரி அங்கே நிறைவேறாது. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் பரிவர்த்தனை எப்படி ஸ்டார்ட் ஆகுது, மாற்றம் எப்படி ஆரம்பமாகுது, மாற்றம் எப்படி மாற்றமாகுது. சரி, நமக்குள்ளே எப்படி மாற்றத்தை கொண்டு வர்றது, பரிவர்த்தனை கொண்டு வர்றது? கொஞ்ச நேரம் தான் இருக்குது இன்னும். அந்த கொஞ்ச நேரத்தில் நம்மளே மாற்றி நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம எப்போ போய் சேர்றது, எப்படி சேர்றது? இதுக்காக நம்ம வந்து பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம பார்க்கணும். அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் எப்படி வந்தது அதை நம்ம முன்னாடி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கைட்லைன் கிடைக்கும், அதாவது அவுட்லைன் கிடைச்சிரும். மாற்றம் என்பது எப்படி வரும் அப்படின்னு.
அதில் என்னெல்லாம் முக்கியமான விஷயமோ நிறைய விஷயங்கள் நம்ம பாபாவுடைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். மேக்சிமம் எல்லா விஷயமும் முக்கியமானது தான் பிரம்மா பாபாவுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான மைனூட்டான நம்ம கவனிக்கப்படாத ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது அண்டர்லைன் பண்ணுற அளவுக்கு முக்கியமான விஷயம். பாபாவுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர்றதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது அந்த விஷயங்கள். முதல் நம்பர் நரன்லேருந்து நாராயணா யார் ஆனாரோ அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் எப்படி வந்தது? பாபா சொல்கிறாங்க ஃபாலோ ஃபாதர் அப்படின்ட்டு. ஃபாலோ ஃபாதர் அப்படின்னா எதில் ஃபாலோ பண்ணுறது? பாபா என்ன மாதிரியான முறையில் மாற்றம் கொண்டு வந்தார், இல்லை மாற்றம் அடைந்தது அவருடைய லைஃபு, அந்த முறையில் நமக்குள்ளே நம்ம மாற்றம் கொண்டு வரணும். அப்போ தானே நம்ம பாப் சமான் ஆக முடியும். பாப் சமான் நம்ம எப்போ ஆகும்? இப்போ பாப் சமான் அவர் எப்படி மாற்றம் கொண்டு வந்தாரோ அவருக்கு சமமான புருஷார்த்தம் நம்ம பண்ணுறோமோ அப்போ தான் அவருக்கு சமமாக நம்ம ஆக முடியும். அதை நம்ம பண்ணவே இல்லை அப்படின்னா ஃபைனலில் அவருக்கு சமமாக நம்ம எப்படி ஆக முடியும்? அதனால் யோசிச்சு பாருங்கள் நீங்களே. இப்படி வந்து நீங்கள் லைப்ரரிக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா லைப்ரரியில் போய் நீங்கள் புக்கு படிக்கும்போது அங்கே நிறைய மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய பேர், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்மளும் படிச்சுட்டு நம்மளும் ஒரு இம்பார்ட்டண்ட்டு அப்படின்ட்டு முக்கியம் அப்படின்னு போட்டுவிட்டு வந்துடுவோம். பெருக்கல் குறி போட்டு புள்ளி வச்சுட்டு வந்துடுவோம். மோஸ்ட் 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 இம்பார்ட்டண்ட் இது வரும், இது எக்ஸாம் வந்தே தீரும். நிறைய தடவை பார்க்குறோம் நம்ம, இது நிறைய எக்ஸாமில் வந்துருச்சு இந்த ஒரு கொஸ்டின், அதனால் நம்மளும் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு போட்டுவிட்டு வந்துடுறோம். மோஸ்ட் 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 இம்பார்ட்டண்ட் அப்படின்னு போட்டு வந்துடுறோம். அதுக்காக எதுக்காகனா நம்ம ரிவிஷனில் மறந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம், இது வந்தே தீரும் இந்த கொஸ்டின், இட் இஸ் த மஸ்ட். ஏன்னா இது நிறைய தடவை வந்திருக்குது. இதே போல் பாபாவுடைய வாழ்க்கை இருக்குதுன்னா அவருடைய வாழ்க்கை மாற்றத்திற்கான வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே சேஞ்சஸ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ பாபாவுடைய புக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அதுக்கு என்ன பேர் போட்டிருக்காங்கன்னா அது ஜீவன் கோ பல்டானே வாலி ஜீவன் கஹானி அப்படின்ட்டு. நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய மாற்றம் கொண்டு வரக்கூடிய கதை அப்படின்னு தான் அந்த புத்தகமே ஹிந்தியில் போட்டிருக்காங்க. தமிழில் வந்து ஆதிதேவன் வச்சுட்டாங்க சிம்பிளாக, ஆனால் ஹிந்தியில் அந்த மாதிரி தான் டாப்பிக்கு. மற்றவங்களுடைய கதையை படிக்கிறதுலையும் பிரம்மா பாபாவுடைய கதையை நம்ம ஸ்டோரியை படிக்கிறோம் அப்படின்னா அதில் இதுதான் முக்கியமான டிஃப்ரெண்ட். இதுதான் மற்றவங்களுடைய ஸ்டோரியெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஸ்டோரி கிடையாது, அது ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்டோரி, அவ்வளோதான். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஆக்சுவலி என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒருத்தருடைய ஸ்டோரியை நீங்கள் படிச்சிங்க, முடிஞ்சது கதை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு மாற்றமும் இல்லை. பாபாவுடைய கதை இருக்குது அப்படின்னா அது அலௌகிகமான கதை, அது நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய கதை. யார் அதை படிப்பாங்களோ அவங்களுக்குள்ள அது கண்டிப்பாக மாற்றம் வரும், ஒருங்கா படித்தாங்க அப்படின்னா. அந்த பிரம்மா பாபாவுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியோட புக்கை யார் படித்தவங்க யாருமே சொல்லாமல் இல்லை எனக்குள்ளே மாற்றம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் என்னை சந்திச்சிருக்காங்க பிரம்மா பாபாவுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ படித்தவங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஞானத்துக்கு வரல, ஞானத்துக்கு வரக்கு முன்னாடி அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க அந்த புக்கை கொடுத்தாங்க, அவங்க படித்தாங்க, அப்புறம் ஞானத்தில் வந்துட்டாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த புத்தகம் ரொம்ப சூப்பர் புத்தகம் அப்படின்னு. இப்போ நான் கேட்குறேன் அவங்கள்ட்ட, சரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அந்த புத்தகத்தில்? நான் எதுக்காக அப்படி கேட்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்கள மாற்றம் கொண்டு வந்தது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். அவங்களுடைய எல்லா ஸ்டோரியும் நம்ம கேட்ட பிறகு நான் என்ன ஒரு விஷயத்தை வந்து சேர்ந்தேன் அப்படின்னா இதை படித்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையிலேயும் மாற்றம் நடந்துருச்சு. அதாவது கொஞ்சம் கூட மாறாமல் சுத்தமாக ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு. ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குது. யார் வந்து அதை படிக்கும்போது பிரம்மா பாபாவுடைய லைஃப்பில் எவ்வளோக்கெவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்த விஷயங்களில் யார் அட்டென்ஷன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அவங்க வாழ்க்கையில் கம்மியாக அட்டென்ஷன் கொடுத்தவங்களுக்கு கம்மியான மாற்றம் வந்திருக்கு. பார்த்தது வந்து இதுதான், அதிகமாக அட்டென்ஷன் கொடுத்தவங்க நல்லா மாறி இருக்காங்க. அந்த விஷயத்தில் வேறு விஷயத்தில் கவனம் கொடுத்தவங்க வேறு மாற்றம் நடந்திருக்கு. ஏன்னா டீட்டெயில் அதில் நிறைய இருக்குது பிரம்மா பாபாவுடைய ஸ்டோரியில். பாபாவுடைய வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வந்த 5-6 விஷயங்கள் இருக்குது. அதை அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணல, அது நம்ம புத்தியிலேருந்து நழுவி போயிடுது அப்படின்னா இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றமானது நிற்காது, ஆனால் ஸ்லோவாகிடுது. முதல்ல நம்ம அந்த புத்தகத்தில் படிக்கிறோம், ஃபஸ்ட்டு பாபா வந்து விநாசத்தினுடைய சாட்சாத்காரம் பார்த்தார், அப்புறம் சத்தியுகத்தினுடைய சாட்சாத்காரம் பார்த்தாரு. இந்த 2 விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு முதல் மாற்றத்திற்கான ஒரு விதையாக இருந்தது பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கையில். பாபா வந்து வைர வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார், அவருடைய லைஃப் சூப்பராக போயிட்டு இருந்தது, நல்ல பக்தி பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு சாதனை பண்ணணும் அப்படின்னு ஒரு துக்கமான ஒரு விஷயம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே இருந்தது, மகிழ்ச்சியாக தான் இருந்தார்.
ஒரு சாட்சாத்காரம் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி அட்டம் பாம்ஸ் எல்லாம் எப்படி போடுவாங்க, இந்த சிருஷ்டியினுடைய மேலே கீழே ஆகும், சிற்றங்கள் வரும், சிவில் வார் வரும், ஐயோ ஐயோங்கிற கதறல் கேட்கும், நாலாபுரமும் அசாந்தி பரவி இருக்கும், மனிதர்கள் ரொம்ப பிச்சைக்காரங்களாகிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த விநாசம் ஏற்படும், மகாபாரத யுத்தம் நடக்கும். இதை தான் மகாபாரதத்தில் வர்ணனை பண்ணியிருக்காங்க, மகாபாரத போரா. இது ஆர்டினரியான நார்மலான யுத்தம் கிடையாது, உலக மாற்றத்திற்கான ஒரு நேரம். இதை எப்போ பாபா பார்த்தாரோ அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்திற்கான ஒரு நேரமாக இந்த ஒரு சாட்சாத்காரம் அமைஞ்சுது பாபாவுடைய வாழ்க்கையில். எப்போ ஒருத்தர் பார்க்குறாரு இவர் முடிஞ்சிட்டாரு, இந்த ஆள் சாக போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா, இவர் லாஸ்ட் மூச்சை சுவாசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு தோணிடுச்சுன்னா 2 நிமிஷம் தான் அந்த ஒரு நாட்டில் இருப்பார், இந்த உலகத்தில். அதாவது இறந்துட்டாரு, அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இறந்தாச்சு. அப்போ இது தெரிய வருது அப்படின்னா அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும், வேறு மாதிரி ஆயிரும்ல, சேஞ்ச் ஆயிரும். அதனால் முதல் விஷயம் பாபா இதை சாட்சாத்காரம் பார்த்தாரு, இந்த விநாச காட்சி. அப்புறம் 2வது சாட்சாத்காரம் பாபா என்ன பார்த்தாரு, நட்சத்திரங்கள் பறந்தாம ஒரு நட்சத்திரங்களுடைய உலகம் இருந்தது, அங்கே இருந்து நட்சத்திரங்கள் பூமியில் வந்தாங்க, சிலர் இளவரசன் ஆனாங்க, இளவரசி ஆனாங்க, ராஜா ஆனாங்க, ராணி ஆனாங்க, நல்ல அழகான தோட்டம் இருந்தது, தங்கத்தாலான மாளிகைகள் இருந்தது, நிறைய பேர் தேவதைகளாக ஆயிட்டாங்க. சிவபாபா பிரம்மா பாபாவுக்கு சொன்னார், நீ அந்த மாதிரியான உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரியான உலகம் இனி வரப்போகுது. அதனால் 2வது இந்த காட்சியை பார்த்தாரு. இப்போ நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்கான நேரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். இப்போ இந்த புது சத்தியுக உலகம் வரப்போகுது. அதனால் அவருடைய இந்த பயிர வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு மூடை கட்டிட்டு இந்த உயர்ந்த ஞானத்தை உலக ஆத்மாக்களுக்கு சொல்லக்கூடிய மற்றும் அவரும் கேட்கக்கூடிய அந்த சேவையில், சர்வோத்தம சேவையில் அவர் இறங்கிட்டார். அவருடைய லௌகீக வாழ்க்கை மாறிப்போச்சு, அதிலிருந்து அவருடைய வாழ்க்கை அலௌகீகமாகிறதுக்கான ஒரு ப்ராசஸ் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 விஷயங்கள் தான் இதுக்கு காரணமாக இருந்தது. இப்போ இதை மறந்துட்டீங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த உலகம், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிட்ருக்க உலகம் அழிஞ்சிருச்சு, அழிய போகுது. எல்லாருமே செத்து தான் இருக்காங்க, டெட் பாடிகள் தான் நடந்துட்டுருக்கு. கீதையில் வருது இல்லையா, அர்ஜுன் இவங்கெல்லாம் செத்து தான் கிடக்குறாங்க. இதோ பார், நீ வெறும் நிமித்தமாகணும் அவங்கள கொல்றதுக்கு, மனசார நீ அவங்கள கொல்லணும். இந்த ஒரு மனநிலை நமக்கு எது வரைக்கும் வரலையோ அது வரைக்கும் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகள் நம்மளை கவர்ந்துட்டு தான் இருக்கும். ஒருவேளை இந்த விஷயம் மறந்து போச்சு அப்படின்னா விதை சுரூப நிலை, அசரீரி நிலை, ஃபரிஸ்தா ஸ்டேஜ், கர்மாதி ஸ்டேஜ் எப்படி வரும்? வராது, அசம்பவம். நீங்கள் எவ்வளோதான் விஷயம் கேளுங்க, ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் வராது. நீ பிந்துரூப ஸ்திதி ஆகட்டும், அவ்வக்த ஸ்திதியும் வராது, விதை சுரூப நிலையும் வராது, அசரீர நிலையும் வராது, கர்மாதித்த நிலையும் வராது, ஃபரிஸ்தா ஸ்டேஜும் அனுபவம் பண்ண முடியாது. நரன்லேருந்து நாராயணன் ஆக முடியாது. எது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த உலகத்துலேருந்து உபராம் ஸ்திதி அடையலையோ, விடுபடலையோ நம்மளுடைய மனசு, அது வரைக்கும் எந்த ஸ்திதியும் நீங்கள் அனுபவம் பண்ண முடியாது. நீங்கள் இதுலேருந்து உபராம் ஆகலை, விடுபடலை அப்படின்னா எப்படி யோகா வரும்? யோகாவும் ஈடுபடாது, யோகா கனெக்ட் ஆகாது. யோகத்தினுடைய ஹை ஸ்டேஜ் எப்போ வரும்? எப்போ இந்த மனசு இந்த உலகத்துலேருந்து உடஞ்சிருச்சோ அப்போ தான். எப்போ நஷ்டமோக நம்ம மனநிலை இருக்குமோ அப்போ தான். நஷ்டமோக ஆகிறதுக்கு மிக ஈஸியான மெத்தட் என்னது? நமக்கு புத்தியில் இருக்கணும், இவங்க எல்லாம் இறந்து போன டெட் பாடிஸ் அப்படின்னு. இந்த உலகம் விநாசமாக போகுது. அப்போ 2வது என்னது? புது உலகம் வரப்போகுது, அதாவது சத்தியம் உலகம் வரப்போகுது. அது தேவதைகளுடைய உலகமாக இருக்கும், அங்கே எல்லோரும் தூய்மையாக இருப்பாங்க, அங்கே எந்த ஒரு விகாரமும் கிடையாது, சம்பந்திகளும் விகாரி இருக்க மாட்டாங்க, எல்லாருமே தூய்மையானவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய திருஷ்டி விருத்தி எல்லாமே தூய்மையாக இருக்கும், விகாரம் இருக்காது. விகாரத்தினுடைய பேரடையாளமே அந்த உலகத்தில் இருக்காது. அவங்க சர்வகுண சம்பன்னமாக இருப்பாங்க. அதனால் முதல் விஷயம், இந்த ஒரு விஷயம் பாபாவுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்த விஷயம். அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய சகோதர சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை அவங்க கண்டாங்க அப்படின்னா இந்த விஷயந்தான் பேசிக்காக இருந்தது. நான் கூட எப்போ இந்த ஈஸ்வரி வித்யாலயத்தில் வந்தேன், நான் 1952 அந்த நேரத்தில் நான் ஐஏஎஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருந்தேன், எம்ஏனுடைய ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருந்தேன். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நினைக்கிறாங்களே நான் முன்னேற்றம் கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்ட்டு. அதே போல் நானும் நினச்சி எல்லாம் பண்ணியிருந்தேன். நான் என்னென்னலாம் புலாவெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன், பிரியாணி பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எப்போ இந்த உலகம் விநாசமாக போகுதுன்னு என்னுடைய காதில் உட்காந்துருச்சோ, மனசுக்குள்ளே உட்காந்துருச்சோ, அப்போ எனக்கும் புரிஞ்சுது, ஆமாம் அந்த உலகம் ரொம்ப சரித்திரம் இல்லாமல்
வெறும் மோசமான நிலைக்கு போயிடுச்சு. மனிதர்களுடைய ஆச்சரணங்கள் பிரஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ பிரஷ்டாச்சாரம் இந்த உலகத்தில் பரவி கிடக்குது. விகாரங்கள் தான் பிரதானமாயிடுச்சு இந்த உலகத்தில். இந்த உலகத்தை மாற்றணும் அப்படின்னா விகாரத்தை விநாசத்தை தவிர வேறு வழியே இல்லை, வேறு எந்த மருந்தும் இல்லை இதை சரி பண்ணுறதுக்கு. அதனால் எனக்கு தோணுச்சு கரெக்டு தான் அந்த விஷயம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் என்னுடைய மனசை நான் அந்த பக்கம் செலுத்திட்டேன். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எல்லாரும் ஒருத்தரும் பார்த்தா கூட நம்மளுடைய மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா அந்த 2 விஷயம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் மாற்றத்திற்கானது. இதுவரைக்கும் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேருடைய லைஃப்பில். அதாவது யாருடைய மனசில் இந்த மாதிரி என்ன இருக்குது, விநாசம் நடக்குமா நடக்காதா, வருமா வராதா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இல்லைனா எப்போ தான் விநாசம் வரும்னு நிறைய நாள் கிடக்கு போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தில் சத்தியகனி வருமா வராதா எப்போ வரும் அப்படின்ட்டு யார் டீலாவாக இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் அந்த அளவுக்கு இல்லை. அவங்களுடைய புருஷார்த்தத்தில் மாற்றம் என்பது டீலாவாக தான் இருக்கும். அதனால் பிரம்மா பாபாவுடைய லைஃப்பில் முதல் மாற்றத்தை கொண்டு வந்த விஷயம், அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்திற்கான விஷயம் இந்த 2 விஷயங்கள் தான். பாபா எப்போ அந்த ஒரு லெட்டர் எழுதினார்ல, எனக்கு அல்லாஹ் கிடச்சிட்டாரு, என்னுடைய நண்பருக்கு ராஜ்யம் கிடச்சிது, நான் இப்போ ரயில் காடி நான் ஒரு பயணியாக வந்துட்டுருக்கிறேன் அப்படி லெட்டர் எழுதினோடனே பாபா அவருடைய எல்லா வியாபாரத்தையும் சுருக்கிட்டார். அவருடைய அந்த வைர வியாபாரம் ரொம்ப வருஷமாக நல்லா செட்டிங்கில் இருந்த ஒரு வியாபாரம், நிறைய ஒரு பெரிய பிஸ்னஸ், நிறைய லாபமாக இருந்தது அவருடைய அந்த பிஸ்னஸில். அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு பாபா இந்த ஒரு காரியம் செஞ்சார். எவ்வளோ பொறுத்துக்கிட்டார் பாபா. சமுதாயம் அவரை எவ்வளோ எதிர்த்தது, மக்கள் அவரை எவ்வளோ துன்புறுத்தினாங்க, கல்லால் எரிஞ்சாங்க, தீ கொளுத்துனாங்க, கோர்ட்டில் கொண்டு நிறுத்தினாங்க அவரை. என்ன தான் செய்யலை மனிதர்கள் இந்த உலகத்தில், மனிதர்கள் அந்த டைமில். ஆனாலும் பாபா தன்னுடைய லட்சியத்திலேருந்து ஒரு பொழுதும் நகரவே இல்லை. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னவாக இருந்தது? இந்த 2 விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டில். ஏன்னா அவர் பார்த்துட்டார்ல காட்சியை. மாற்றத்திற்கான அந்த மாற்றத்திற்கு முதல் ஸ்டெப்பு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் 2 விஷயங்கள் வேலை செஞ்சிட்ருக்கு. கவர்ச்சி மற்றும் வெறுப்பு. உலகத்தில் இந்த 2 சக்திகள் இருக்குது. ஒன்று கவர்ச்சி, இன்னொன்று கவர்ச்சிக்குது நம்மளை, இன்னொன்று நம்மளை வெறுக்குது. இந்த காம விகாரங்கிறது என்ன? ஏதோ ஒரு மனிதனுடைய குரூப்பினுடைய அவங்களுடைய ரூபத்தை பார்த்து, அவங்களுடைய அழகை பார்த்து, வெளி ரூபத்தை பார்த்து, அவங்களுடைய இந்த ஜொமெண்ட்ரிக்கல் ஷேப்புக்கு மேலே என்ன ஆகுது? அட்ராக்ஷன், அதாவது ஒரு கவர்ச்சி. அதுதான் ஆகர்ஷணம். இன்னொன்று மோகம்னா என்ன? அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தைங்க மேலே, அம்மா தன்னுடைய குழந்தைங்க மேலே ஏன் மோகத்தில் வராங்க? மோகம்னா என்ன? மோகத்தினுடைய இன்னொரு வார்த்தை என்னன்னு சொல்லலாம்? ஆகர்ஷணம். அவங்க பையன் மேலே, அதாவது சொல்லுவாங்க குழந்தைங்க மேலே, எவ்வளோ அழகாக குழந்தை ஸ்மைல் பண்ணுது, எவ்வளோ அழகாக பேசுது, எவ்வளோ அன்பா மம்மி அப்படின்னு சொல்கிறதுனால இதெல்லாம் என்னது? ஆகர்ஷணம். சரி, லோபங்கிறது என்ன? பேராசைங்கிறது என்ன? மனிதர்கள் ஆசைப்பட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு டேஸ்ட்டுக்காக அதை சாப்பிட்றாங்க, திருடி சாப்பிட்றாங்க, இல்லை திருடுறாங்க பணத்தை, ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு இதெல்லாம் செய்கிறாங்களோ பேராசைப்பட்டு. பேராசைங்கிறது என்னது? ஆகர்ஷணம், கவர்ச்சி. அதாவது பொருட்கள் மேலே ஒரு கவர்ச்சி. அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விகாரத்திற்கும் மூலமாக இருக்கக்கூடியது இந்த ஆகர்ஷணம், கவர்ச்சி. அதாவது இந்த ஆகர்ஷணம், கவர்ச்சி இருக்கக்கூடாது. இல்லைன்னா சரி, விகர்ஷனம், இந்த வெறுக்கிறது. கோபங்கிறது என்னது? கோபத்துக்கு முன்னாடி மனுஷருக்கு ஒரு வெறுப்பு வருது, இல்லைன்னா பொறாமை உற்பத்தி ஆகுது. பொறாமை வருது, வெறுப்பு வருது, கோபம் வருது அப்படின்னா அதனுடைய இது என்னது? வெறுப்பு. இந்த விகர்ஷனம், வேற ஒருத்தர் மேலே ஒரு பிடிக்காத நிலை, பிடிக்கலை, வெறுப்பு. அப்போ 5 விகாரமும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா என்னது? அது ஆகர்ஷணம், விகர்ஷனம். பிடிச்சிருக்கு, இன்னொன்று பிடிக்கலை. அபிமானங்கிறது என்னது? அதுவும் பிடிச்சிருக்கு, பிடிக்கலை. கவர்ச்சி, அப்புறம் விகர்ச்சி. தன் மேலே அவங்களுக்கு கவர்ச்சி இருக்குது, மற்றவங்க மேலே வெறுப்பு இருக்குது. இதுதான் அபிமானம். சரி, சுயநலம் அப்படிங்கிறது என்னது? சுயநலம் அப்படின்னா தன் மீது கவர்ச்சி, மற்றவங்க மேலே கவர்ச்சி இல்லாத நிலை. எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும், மற்றவங்க எப்படி போனால் எனக்கு என்ன, இதுதான் சுயநலம். அதனால் தன் மேலே கவர்ச்சி, தன் மேலே ஆகர்ஷணம், மற்றவங்க மேலே விகர்சனம்.
அதனால எவ்வளோதான் அவகுணங்கள், துர்குணங்கள், ஆசுரிய லட்சணங்கள் என்னெல்லாம் இருக்குதோ, என்னெல்லாம் கெட்ட விஷயங்கள் இருக்குது, விகாரங்களாகட்டும், எல்லாமே மனிதனுக்கு துக்கம் கொடுக்கக்கூடியது உலகத்துல, உலக ரீதியா, உலக வாழ்க்கையில. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதனுடைய கீழே, அதனுடைய பேஸில், அதுல ஆதாரத்துல இந்த ரெண்டு தான் இருக்கும். ஆகர்ஷணம், விகர்சனம். கவர்ச்சி, கவர்ச்சி இல்லாத நிலை. இந்த ரெண்டு சக்திகள் தான் அந்த மூலாதாரமாக இருக்குது. ஆகர்ஷணம், விகர்சனம். நம்ம இந்த விஷயத்துலேருந்து எது வரைக்கும் விடுபடலையோ அது வரைக்கும் நமக்குள்ள மாற்றம் வராது. நீங்கள் எவ்வளோதான் கிளாஸ் எடுத்துகிட்டே இருங்க, நம்மளுடைய திருஷ்டியும் விருத்தியும் சுத்தமாகும் அப்படின்ட்டு. எப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆகர்ஷிக்கக்கூடிய விஷயம் வருது, ஆகர்ஷணம் ஆயிட்டீங்க, கவர்ச்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஞானம் எல்லாம் 0 ஆயிரும். எப்படி இது தோசைக்கல்ல தண்ணி மாதிரி பறந்துடும். நேற்று வரைக்கும் ஒரு மனிதர் ஞானத்தில் இருந்தார், நல்ல விஷயத்த புரிஞ்சுட்டு இருந்தார், நல்ல ஞானி, நல்ல யோகி. ஆனால் இன்னைக்கு யாரோ ஒருத்தருங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துடுச்சு, கவர்ச்சி வந்துடுச்சு, ஆகர்ஷிக்கப்பட்டார், ஆகர்ஷணம் ஏற்பட்டுடுச்சு. அப்போ முழு ஞானமும் ஓம் சாந்தி. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் வேற வழியை பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு. இந்த வழியை விட்டுட்டேன், அந்த வழியை பிடிச்சிட்டேன். அதாவது அந்த பக்கம் அவருக்கு ஆகர்ஷணம் வந்துடுச்சு, ஞானத்தின் பக்கம் அவருக்கு விகர்சனம் வந்துடுச்சு. நேற்று வரைக்கும் ஞானத்தின் பக்கம் ஆகர்ஷணம் இருந்தது, அங்கே விகர்சனம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இங்கே விகர்சனம் வந்துடுச்சு, அங்கே ஆகர்ஷணம் வந்துடுச்சு. புரிஞ்சுதா? அதனால நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இந்த ரெண்டு விஷயம்தான், ஆகர்ஷணம், விகர்சனம், கவர்ச்சி, கவர்ச்சி இல்லாமை. இந்த ரெண்டு விஷயம்தான் நம்ம முழு உலகத்தையும் ரன் பண்ணிட்டு இருக்கு. நம்ம தேவதையாக விரும்புகிறோம், பரிஸ்தாக விரும்புகிறோம், பரிஸ்தாக நம்ம சொல்கிறோம், பரிஸ்தாவுக்கு எந்த ஒரு ரிஸ்தாவும் கிடையாது. அப்போ ரிஸ்தா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது எந்த ஒரு சம்பந்தக்கு மேலேயும் அவங்களுக்கு ஆகர்ஷணம் இல்லை, அட்ராக்ஷன் இல்லை. அப்புறம் பரிஸ்தா அப்படின்னா அவங்களுக்கு எலும்பு கிடையாது. அதாவது அவங்கள பூமி கீழே இருக்காது. ஏன்னா பூமியில் இருக்க மாட்டாங்களா, பரிஸ்தாக்கள் மேலே தான் காட்டுவாங்க. பூமி அவங்கள கவர்ச்சிக்காது, மேலே மேலே பறந்துட்டே இருக்காங்க. அதாவது இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் எல்லாமே அவங்கள கவர்ந்து இழுக்காது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நம்ம அவ்யக்த ஸ்திதி நிலை அடைய விருப்பப்படுறோம், இல்லைன்னா பரிஸ்தா ஆகிறதுக்கு விருப்பப்படுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? இந்த கவர்ச்சிகள் மீது நம்ம வெற்றி அடையணும். இந்த கவர்ச்சியின் மீது நம்ம எது வரைக்கும் வெற்றி அடையலையோ அப்போ நம்ம எப்படி அவ்யக்த ஸ்திதி அடைவோம்? எப்படி நம்ம பரிஸ்தா ஆவோம்? எப்படி கர்மாதி ஸ்டேஜ் ஆகும்? எப்படி விதை சுரூபத்தை அடைவோம்? பேருக்கு வேணால் நம்ம லட்சியம் வச்சிருக்கிறேன்னு சொல்லிக்கலாம், ஆனால் அந்த மாற்றம் வராது நமக்குள்ள. புருஷாத்தை நம்ம பண்ண முடியாது. அதனால இந்த விநாசத்தினுடைய விஷயம் நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ இந்த உலகத்தின் மீது நமக்கு ஒரு விகர்ஷனத்தை கொண்டு வருது, சத்தியுக உலகத்தின் மீது ஒரு ஆகர்ஷணத்தை கொண்டு வருது. சத்தியுகத்தின் மேலே நமக்கு ஒரு கவர்ச்சி இருக்கணும், இந்த கலியுகத்தின் மேலே ஒரு விருப்பு இருக்கணும். அப்போ தான் நமக்குள்ள மாற்றம் வரும். எது வரைக்கும் நமக்கு கரெக்டான ஒரு ஆகர்ஷணம், கவர்ச்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கல, எது வரைக்கும் நம்மளை இந்த உலகத்தில் உள்ள விஷயம் தான் நம்மளை கவர்ந்துட்டு இருக்குது, அதுக்கு மேலே ஒரு வெறுப்பு வரலையோ, அதுக்கு மேலே ஒரு விகர்சனம் வரலையோ, அது வரைக்கும் நம்ம எப்படி புருஷார்த்தம் பண்ண முடியும்? புருஷார்த்தம் எங்கே போய் நடக்கும்? அதனால பாபா எப்போ அந்த 2 சாட்சாத்காரம் பார்த்தாரோ அப்போ அவருக்கு கலியுக உலகத்தின் மேலே விகர்சனம் வந்துருச்சு, சத்தியுக உலகத்தின் மேலே ஆகர்ஷணம் வந்துருச்சு. புரிஞ்சுதா? நேற்று வரைக்கும் பாபாவுக்கு வைரமாக தெரிஞ்சது, பாபா சொல்கிறாரு இன்னைக்கு அது எனக்கு கறிக்கட்டையாக தெரியுது, நல்லா தெரியுது. அது நான் சத்தியுகத்தில் பார்த்தேன், சாட்சாத்காரத்தில் அந்த வைரங்கள் எல்லாம் சோத்துல ஒட்டி வச்சுருந்தாங்க, ஒரு வேல்யூ இல்லை அந்த வைரத்துக்கு. அந்த மாதிரியான உலகத்துக்கு நான் போகிறேன். அப்போ அவருடைய மனசு அந்த பக்கம் ஆகர்ஷிக்கப்பட்டுடுச்சு, இந்த பக்கம் கலியுகத்தினுடைய பக்கம் அவருக்கு விகர்சனம், வெறுப்பு வந்துடுச்சு. ஸ்ரீகிருஷ்ணருடைய ஒரு பிக்சர் நம்ம பார்த்துருக்குறோம். பாண்டவ பவனில் நம்ம என்ட்ரு ஆனோடனே முன்னாடி ஒரு ஸ்ரீகிருஷ்ணருடைய பிக்சர் சூப்பராக இருக்கும். இந்த கிருஷ்ணர் கால் பக்கமாக இருக்குது கலியுக உலகம். கையில் பார்த்தீங்கன்னா லட்டு காட்டியிருப்பாங்க புது உலகத்தை. கையில் ஒரு உருண்டை இருக்கும், அதில் சத்தியம் இருக்கும். கால் பக்கமாக கலியுகத்தை காட்டியிருப்பாங்க. நல்லா நோட் பண்ணியிருக்கீங்களா? இது என்னத்தை காட்டுது, நமக்கு என்ன புரிய வைக்குது இந்த விஷயம்? அதாவது அவர் கையில் இருக்கிறது பிடிச்சிருக்கு, கால் பக்கம் இருக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கல, விகர்சனம். இது ஆகர்ஷணம், அது விகர்சனம். கையில் அவர் என்ன வச்சிருக்காரோ அவர் எல்லாத்துக்கும் காட்டுறாரு, பாருங்க என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்ட்டு. கால் பக்கம் இருக்குது அப்படின்னா அவருக்கு பிடிக்கல, எட்டி விதைக்கிறதா காட்டியிருக்காங்க. கையில் பிடிச்சிருக்காரு அப்படின்னா அது ஆகர்ஷணத்தை காட்டுது, காலால் மிதிக்கிறார் அப்படின்னா அது விகர்சத்தை காட்டுது, விகர்சனம். அதனால இந்த மாதிரி நிறைய கவர்ச்சிகள் பெரிய அளவில் இருக்கு இந்த உலகமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். மனிதர்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சீரியல். அது நிறைய மகாபாரத சீரியல் கூட நிறைய வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, மகாபாரத சீரியல் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்கு, நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் பைத்தியக்காரனுங்க அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதை பார்த்தா என்ன ஆயிரும் உங்களுக்கு? மகாபாரதத்தை பார்த்தா ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க பிரம்மா குமாரிகள்? நீங்கள் என்ன யோகா பண்ணுறீங்க? நீங்கள் பெரிய யோகின்னு சொல்லிட்டு அதை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. மகாபாரதங்கிறது ஒரு ஆன்மீக சீரியல் தானே, அதை கூட ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் எல்லாரும் பார்க்குறாங்க, நான் என் கண்ணை துணி கட்டிகிட்டு இருக்கவா?
எப்படி இருக்க முடியும்? வேறு பக்கம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கப்பா, நீ இப்போ நீ ஆன்மீகத்தில் தானேப்பா இருக்க, ஆன்மீக சீரியல் கூட பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதனால் நிறைய விதத்தில் நிறைய விதமான ஆகர்ஷணம் இந்த உலகத்தில் இருக்குது. நமக்கு எப்போ இது தெரிய வருது, எல்லாமே நாசமாக போகுது, விநாசமாக போகுது. இந்த டிவி கேமராமேன் பிடிக்கிறவர், இந்த எல்லாமே டிவியை டிவியை தயாரிக்கிறவங்க, டிவி இப்போ வீடியோ எடிட் பண்ணுறவங்க, ரிலீஸ் பண்ணுறவங்க, டிவியினுடைய எல்லா விஷயங்களும் எல்லாமே நாசமாக போகுது, விநாசமாக போகுது. பாபா சொல்கிறாங்க இது டிவியினுடைய வியாதி. சரி, நம்மளுடைய ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் டிவியில் வருது, நம்மளுடைய ஃபிலிம் 2-3 பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க, அது டிவியில் வருது அப்படின்னா அது பார்க்கலாம், தப்பில்லை. அது வேறு விஷயம். எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. யாரோ ஒருத்தவங்களுக்கு தாதிச்சு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூஷனை பற்றி ஒரு ஃபிலிம் தயாரிக்கணும் அப்படின்னு. அவருக்கு நீ டிவியில் என்ன வேணாலும் பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அவர் பார்க்குறாரு, அது வேறு விஷயம். அவர் வித் பர்மிஷனோடு பார்க்குறாரு, அது டிஃப்ரெண்ட்டான விஷயம், டியூட்டி. ஒருவேளை நான் கவர்ச்சிக்கப்பட்டு எந்த ஒரு இதையாவது நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஆகர்ஷணத்தில் நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறேன், அந்த டிவியை பார்க்குறேன் விடிய அப்படின்னா, நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது ஆகர்ஷணத்தினுடைய விஷயத்தை, கவர்ச்சியினுடைய விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு எஜுகேஷன் ரீதியில் இல்லைனா சேவைக்காக பார்க்குறோன்னா அது வேறு விஷயம், அது டிஃப்ரெண்ட். ஆனால் அதனுடைய கவர்ச்சியில் நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ நம்ம அதன் மீது வெற்றி அடையலை அப்படின்னு தானே அர்த்தம், வசமாயிட்டோம் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ சொல்கிறாங்க இந்த உலகத்தில் அவ்வளோ கவர்ச்சி இருக்குது, இந்த உலகத்தை மனிதர்கள் சொர்க்கம் மாதிரி ஆகிட்டாங்க. யாருக்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, பதவியில் இருக்காங்க, அவங்க எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்காங்க நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கோம் அப்படின்னு. நம்ம ஒரு பிக்சர் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் சொர்க்கத்தினுடைய பார்த்தீங்கன்னா நதி வருது அப்படின்னா அது ஏதோ ஒரு பைப்லேருந்து வர மாதிரி இருக்குது. நம்ம சொர்க்கத்தினுடைய மாளிகையை வரைகிறோம், அது கூட அவ்வளோ மாளிகை மாதிரி தெரில. 2-4 பேர் டான்ஸ் ஆடுறாங்க, இதை தான் நம்ம சொர்க்கம் அப்படின்னு காட்டுறோம். இப்படி அந்த சிம்பிளாக இருக்கிறனால அதன் மீது எந்த ஒரு கவர்ச்சியும் இப்போ வர்றதில்லை அந்த மனிதர்களுக்கும். அவங்க என்ன புரிஞ்சிட்டு இருக்காங்க, இவங்க காட்டுற இந்த படத்தை விட நம்ம உலகம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி ஒரு சித்திரக்காரர் நம்மக்கிட்ட வரணும், அவங்களுக்கு சாட்சாத்காரம் கிடச்சி அவர் வரையணும் அவ்வளோ சூப்பராக, அது மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணணும். இப்போ வந்துருச்சுல்ல சொர்க்கத்தினுடைய சீன் எவ்வளோ சூப்பராக அட்ராக்ட் பண்ணுது மக்களை. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த பிக்சர் கூட ஒரு தடவை பிரிண்ட் போட்டுட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாம் சொன்னாங்க, இவ்வளோ அழகான உலகம் நம்ம ஊரில் வரப்போகுதா, நம்ம நாட்டில் நம்ம உலகம் வரப்போகுதா அப்படின்ட்டு அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கவர்ச்சிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஜெகதீஷ் பாய் கிளாஸ் இருக்கும்போது அந்த டைமில் அப்போ அந்த பிக்சர் அவ்வளோ அழகு இல்லாததாக இருந்தது. அதனால் சொல்கிறாரு, நம்ம அந்த மாதிரி பிக்சர் நமக்கு வரும்போது மற்றவங்களுக்கு இந்த மாதிரி உலகம் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லோரும் தோணணும். அதாவது பாபா ரியலான சாட்சாத்காரத்தில் பார்த்தார்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகணும். யாராவது அந்த புத்தி மூலமாக இந்த அவ்வளோ அழகாக ஒரு பிக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அது கூட பெரிய சேவை. இன்னும் அடுத்தது வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்க, நல்லபடியாக வரைவாங்க. அப்போ எல்லாரும் கவர்ச்சிக்கப்படுவாங்க இந்த சொர்க்கத்தினுடைய சீனை பார்த்து. அந்த பிக்சர் மனிதர்களை ஆகர்ஷணம் பண்ணும், கவர்ச்சிக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு உலகத்தில் என்னெல்லாம் நிறைய இன்வென்ஷன் வந்திருக்கு, புதுசாக அவங்க ட்ரெஸ் ஆகட்டும், புது புது சாதனங்களாகட்டும், அது தன் பக்கம் கவர்ந்துழுக்குது, அட்ராக்ட் பண்ணுது. இதை தான் பாபா சொல்கிறாங்க, நம்மளை கவர்ச்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் பெரிய ராவணன். எது வரைக்கும் நம்ம இந்த உலகத்தின் மேலே இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு மேலே ஒரு விகர்ஷனம் வரலையோ, வெறுப்பு வரலையோ, அது வரைக்கும் எப்படி நம்ம புருஷார்த்தம் பண்ண முடியும், எப்படி நமக்குள்ள மாற்றம் வரும்? எப்போ நம்மளுடைய மனசில் வருது இது எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே இறந்து போய் கிடக்குறாங்க, இந்த உலகம் விநாசமாக போகுது. பாபா சொல்கிறாங்க வைக்கோல் போருக்கு அல்லது மூங்கில் காட்டுக்கு தீப்பிடிச்சு எரிய போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி எப்போ வேணாலும் எரியலாம். வைக்கோல் போர் இருக்குதுன்னா டக்குன்னு பற்றிக்கும்ல. நெருப்பு கூட பார்த்தீங்கன்னா பல விதத்தில் பிடிக்குது. சில இடத்துல நெருப்பு பிடிச்சுன்னா பல வருஷம் வரைக்கும் எரியுது. இப்போ காட்டுக்குள்ளே தீ பிடிக்குது அப்படின்னா பல வருஷத்துக்கு அது எரிஞ்சிட்டே இருக்குது. இதுக்கு பிறகு உள்ளது நம்ம பார்ட் 3ல் பார்க்குறோம். ஏன்னா பெரிய கிளாஸாக இருக்கிறனால இந்த பார்ட் 2 இதோட முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி.